இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய இந்த நாள் மிக குறிப்பிடப்படுகின்ற ஒரு நாளாக விசேஷங்களும் இந்த குருத்தோலை பவனியை குறித்து இயேசு ஊர்வலமாய் எருசலேம் நகரத்துக்குள்ளே போனதை குறித்து ரொம்ப விளக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த கணம். ஏதோ குருத்தோலை ஞாயிறுனா குருத்தை பிடிச்சிட்டு போற ஒரு ஞாயிறு நேரம் கிடையாது. சுருக்கமாக இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். என்று சொல்லக்கூடிய இந்த நாள் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிற நாள். அவர் அப்படியே வர்றாரு, ஒரு ஒலிவ மலை அருகே வருகிறார். அங்க பாதை 2ஆ பிரியும். அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அங்கிருந்து 2 பாதை பிரியும். ஒரு பக்கம் வலது பக்கம் ஒரு பாதை போகும், இடது பக்கம் ஒரு பாதை போகும். பெத்தானியா 2 ஊர் இருக்கு. இந்த 2க்கும் இந்த ஒலிவமலையை சுற்றியும் வரலாம், பக்கமாகவும் வரலாம். இப்ப இயேசு ஒலிவமலைக்கு பக்கத்துல வந்து நிற்கிறார். வலது பக்கம் போனா அங்க இருக்கக்கூடியது பிலாத்தினுடைய அரண்மனை. வலது பக்கம் என்ன இருக்குது? பிலாத்தினுடைய அரண்மனை. இடது பக்கம் போனா நகரத்துக்குள்ள போகிறது. எருசலேம் நகரத்துக்குள்ள போறது, அங்கே தேவாலயம் இருக்கிறது. இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக, வரலாற்றிலே முக்கியமான ஒரு நாள். சாதாரண நாள் அல்ல, மிக குறிப்பிடப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. நம்ம ஒரு குருத்தோலை பிடிச்சிட்டு நம்ம வந்ததோட முடிச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி அல்ல. 4 சுவிசேஷங்களும் இந்த குருத்தோலை பவனியை குறித்து, இயேசு ஊர்வலமாய் எருசலேம் நகரத்துக்குள்ளே போனதை குறித்து ரொம்ப விளக்கமாக எழுதுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 முதல் 40 வசனங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12லிருந்து 15வது வசனம் முடிய இந்த பவனியை குறித்து, இந்த வெற்றி பவனியை குறித்து விளக்கமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? நம்ம நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசித்து பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? இயேசு கழுதையின் மேல என்ன செய்யறாரு? அமர்ந்து வருகிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாரு, போங்க, போய் ஊருக்குள்ள போய் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும், நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவிழ்க்கின்ற பொழுது கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இது என் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அதே மாதிரி போவாங்க, அதே மாதிரி அவிழ்ப்பாங்க, கட்டுகளை அவிழ்ப்பார்கள். அந்த அவிழ்க்கின்ற பொழுது பெரிய கழுதை இருக்கும், அதுக்கு குட்டி இருக்கும். இந்த 2ஐயும் அவிழ்க்கிறது. குட்டி அவிழ்க்கும் போது கேட்பாங்க, எதுக்காக அவிழ்க்கிறார் கேட்பாங்க. அப்போ அந்த சீசர்கள் சொல்லுவாங்க, இது எங்கள் ஆண்டவருக்கு தேவை என்று அவர் சொன்னபடியே சொல்லினார்கள். அவிழ்த்து கொண்டு வர்றாங்க. இயேசு கழுதையை தேர்ந்தெடுக்கவில்லை, கழுதை குட்டியை தேர்ந்தெடுக்கிறார். ஒருவரும் இதுவரை ஏறிடாத கழுதை குட்டி. குட்டின்னு சொன்னா மரி அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டியை மரின்னு சொல்லுவாங்க. கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதில் ஏறி அமர்கிறார். அமர்ந்து ஊருக்குள்ள வருகிறார், பவனியாக வருகிறார். வருகின்ற பொழுது என்ன செய்யறாங்க? ஜனங்கள், மக்கள் பனை ஓலைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். நன்றாக கவனிங்க, பிடித்துக் கொண்டிருப்பது பனை ஓலை, தென்னை ஓலை அல்ல, பனை ஓலை. அதுக்கு காரணம் இருக்கிறது. பனை ஓலையை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், ஏந்தி கொண்டிருந்தார்கள். சிலர் என்ன பண்ணாங்க? பனை ஓலையை வெட்டி அவன் நடந்து வருவதற்காக அதை பரப்பவும் செய்தார்கள். பனை ஓலை இல்லாதவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து பரப்பினார்கள். ஏன்னா ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு கணம் அந்த வருகிற வழிகளில் எல்லாம் துணிகளை விரிக்கிறது. சில தலைவர்கள் வருகின்ற பொழுது அப்படியே பூவா போட்டு பூ மேல நடந்து போவாங்க. சில தலைவர்கள் அல்லது தலைவிகள். சில பேர் நடக்கின்ற பொழுது அப்படியே ரெட் கார்பெட் விரிச்சிருப்பாங்க.
ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணம், அந்த இலைகளை பரப்புறது, எல்லாத்தையும் பரப்பி அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அது பிரித்ததோடு மட்டுமல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, ஓசன்னா என்று சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உண்டாவதாக ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒண்ணு, குருத்தோலை பிடிக்கிறார்கள், பனை ஓலையை பிடிக்கிறார்கள். ரெண்டாவது என்ன செய்யறாங்க, அது ஆமா மெரிக்கிறாங்க. மூன்றாவது, இயேசு கழுதையின் மேலே ஏறி வருகிறார். இந்த 3 நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த 3 நிகழ்ச்சிகளும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ குருத்தோலை ஞாயிறுனா குருத்தை பிடிச்சிட்டு போற ஒரு ஞாயிறு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஒரு வரலாற்று காரியங்கள் நிறைய இருக்கிறது. நான் வரலாறு முழுவதும் உங்களுக்கு சொல்லல, நேரம் கிடையாது. சுருக்கமாக இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். எதுக்காக கழுதைக்குட்டியை செலக்ட் பண்ணாரு, ஏன் பனை ஓலை பிடிக்கப்பட்டது, ஏன் பனை ஓலையை பிடித்து கொண்டு இருந்தாங்க, ஏன் ஓசன்னா என்றார்கள். இந்த 3 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குருத்தோலை நாளிலே எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சொல்லுங்க. இயேசு மக்கள் எப்படி பார்க்கிறாங்க, நீதிமானாகவும் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் பார்க்கிறார்கள். அதனால இந்த இயேசுவை குறித்து ஒரு எண்ணம் வைத்திருக்கிறாங்க. இவர் யாரு, நம்மை விடுவிக்க வந்தவர், ரட்சிக்க வந்தவர், இவர் ஆளுகை செய்ய வருகிறவர், இவர் ராஜா, இதை பார்க்கிறார். அடுத்து, ஏன் கழுதை குட்டி மேல வரணும், தாழ்மையை காட்டுவதற்காக கழுதை. சகரியா 9:9 வாசிங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எழுதப்பட்டபடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமானது நிறைவேற வேண்டும். அவர் கழுதை குட்டியின் மேலே மரியின் மேலே ஏறி வருகிறவராய் இருப்பார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். அதனால கழுதை குட்டியின் மேலே ஏறி வருவார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கழுதை குட்டியை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக ராஜா என்று சொன்னால் எதுல வருவாங்கன்னு சொன்னா குதிரையில வருவாங்க. ராஜாக்களுக்கு குதிரை பின்னாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல ராஜாக்கள் கழுதையின் மேல் தான் வருவாங்க. ஆனா அந்த கழுதை இந்த கழுதை கிடையாது, அது வேற கழுதை. அது ஏறு கழுதை, கோவேறு கழுதை. தமிழ்ல கோவேறுங்கிறது நல்ல பொருத்தமா இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல வேற பேர் மியூல் அப்படின்னு போட்டுருக்குது. அது நாம சொல்லக்கூடிய இந்த கோவேறு கழுதை இல்லை, நம்ம ஏறுகின்ற கழுதை. நமக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சு என்றால் அரசர், ஏறி வருகின்ற கழுதைன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். ஆனா ஆங்கிலத்துல மியூல் அப்படின்னு போட்டுருக்கு. மியூல் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, குதிரையும் கழுதையும் சேர்ந்த ஹைபிரிட். குதிரையும் கழுதையும் சேர்ந்த ஒரு விலங்கு தான் கோவேறு கழுதை என்று சொல்லி நாம சொல்லுகின்ற ஒரு கழுதை. அந்த கழுதையை தான் ராஜாக்கள் பயன்படுத்தினார்கள். அதுல போறதுக்கும் வர்றதுக்கும் அவர்கள் அப்போ இந்த கோவேறு கழுதை வச்சு இப்ப பாக்குறோம்ல, இப்ப வண்டியிலேயே இல்ல இது பெட்ரோலும், இது எப்படி ஆட்டோமேட்டிக்கும், இது கேஸும் இணைச்சிருக்கு. இந்த வண்டியை காட்ட அந்த வண்டி பெரிய வண்டி, அதுல போகணும். ஹைபிரிட் இப்ப வண்டியை விட்டுருக்கிறாங்க, ஹைபிரிட். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விலங்குதான் அந்த நாம் சொல்லக்கூடிய கோவேறு கழுதையை வச்சுக்கணும். அது குதிரையும் கழுதையும் சேர்ந்தது. குதிரையினுடைய சக்தி, கழுதையினுடைய பொறுமை. குதிரையினுடைய சக்தி ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரையினுடைய சக்தியும் இந்த கழுதையினுடைய பொறுமை. சர்வசாதாரண சீக்கிரத்தில் கழுதை ஒரு இடத்துல நகர்றாரு,
குச்சி வச்சு குத்துறாதான் மெதுவா பார்த்துட்டு அப்படி போகும். அவ்வளவு எளிதாக கழுதைக்கு பின்னால போயிட முடியாது. என்ன செய்யும்? ஒற்றை எத்துதான். காலை எச்சுனாக்க அவ்வளவு பயங்கரமான அடி விடும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு தாடை எலும்பு போதும், கழுதையினுடைய தாடை எலும்பு போதும் ஒரு சிம்சோனுக்கு. இல்லையா? அதனால கழுதுன்னா சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஆனா ஒண்ணு, அது பாட்டுக்கு தெரியும், அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே வர தெரியும். அதுக்குத்தான் கழுதைக்கு கூட சில நேரங்களில் கடிவாளம் போட வேண்டியிருக்கு. குதிரைக்கு போடுகிற மாதிரி கழுதைக்கு எழுத வேண்டியிருக்கு, போடணும். நீங்க எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் போதும். புரிஞ்சுக்குங்க. கழுதைய எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் போதும். இல்லையா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்தால், கோவேறு கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். நான் எந்த பக்கம் திருப்புறேன்னா அந்த பக்கம் போற கழுதைதான் எனக்கு இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற கழுதை தேவை. பவர் இருக்குது, சக்தி இருக்கு. அந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் எங்கிட்ட நடத்துறாரு, அதனாலேயே நடக்கும். அதனால கோவேறு கழுதையை ராஜாக்கள் ஏறுகின்ற, ராஜாக்கள் பயன்படுத்துகின்ற கோவேறு கழுதை நமக்கு தேவையில்லை. நாம ஆண்டவர் இருக்கிறாரு கழுதை, அதுலயும் கழுதை தேவையில்லை, கழுதை குட்டி போதும். அதான் தாய். இல்லையா? இன்னொரு காரியத்தை நீங்க பாருங்க, இந்த கழுதைய அவ்வளவு எளிதா நம்ம வசத்துக்கு கொண்டு வர முடியாது. இங்கிட்டு போனா இங்கிட்டு திரும்பி பின்னு இருக்கிறோம், அங்கிட்டு போனோம்னா அப்படி திரும்பி பிடிக்கிறோம். எங்கிட்டு போனாலும் அந்த பக்கத்துக்கு திரும்பி நின்று எப்படா எத்தலாம் தான் இருக்கும், எப்படா ஓடி வரலாம் இருக்கும், எப்படா முடியும், எப்படா ஓடலாம் தான் இருக்கும். இல்லையா? ஆண்டவர் அந்த கழுதையை தனிச்சாரு, அடக்கி. ஒருவரும் ஏறி இல்லாத கழுதை. 4 பேர் ஏறி முதல்ல உட்காந்துட்டாங்க. நீ யார் வேற பையன், நான் படிக்க போறேன் அப்படி சொல்லல. அதுக்கு அந்த அனுபவமே கிடையாது. திடீர்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு, முதுகுல ஏறி உட்கார்ந்தா சும்மா இருக்குமா? ஒரு சிலும்பு அங்க போய் விழுதான். அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதன் மேல உட்கார்ந்து அவர் பவனி வர்றாருன்னா அவருடைய சக்தி பெருசா, கோவேருடைய சக்தி பெருசா? இல்லையா? ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். வாசிங்க 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 13:29 வாசிங்க. அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்மோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி. ராஜகுமாரர்கள் போகக்கூடிய ஒரு விலங்குதான் கோவேறு. இயேசு தேவகுமாரனா ராஜகுமாரனா? நம்மளுக்கு ஒரு கேள்வி இல்லையா? அப்ப அவர் ஏன் இந்த கழுதையை தேர்ந்தெடுக்கணும்? கோவேறு கழுதை ராஜகுமாரர் போவது. நான் ராஜகுமாரன், தேவகுமாரன். ஆமா. யாரெல்லாம் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கழுதை என்று திட்டுகின்ற அளவிற்கு பேர் வாங்கி இருக்குதோ அந்த கழுதை தான் ஆண்டவருக்கு தேவை. இல்லையா? தள்ளப்பட்டது மிகவும் எளிமையானது. இந்த கழுதை குதிரையும் கழுதை நிப்பாட்டி பார்த்தா எது அழகா இருக்கும்? குதிரை தான் அழகா இருக்கும். இப்ப அழகானதை தேர்ந்தெடுக்கல, வெளியில ஆட்டப்பதமா தெரியறதை தேர்ந்தெடுக்கல. குதிரையில ஏறி உட்கார்ந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் துள்ளி ஓடிடும். கழுதை போன்னு சொன்னாதான் போகும். புரியுதுங்களா? கழுதைய போ அப்படின்னா தான் போகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கழுதையைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். நம்ம குதிரை மாதிரி நம்ம சொல்லுங்க ஆண்டவரே, இப்பவே செய்யறேன், இப்பவே ஓடுறேன், அப்படி காலை போடுறதுன்னா ஓடிடு குதிரை. இந்த குதிரைகள் இல்லை, குதிரை இந்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமோ மேலுயா. அப்படி இந்த கழுதையை தேர்ந்தெடுக்கிறவர் ஒண்ணு. 2வது இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி,
நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். யாரு? சாலமோன். நெக்ஸ்ட் ராஜாவை எதுல ஏத்தணும்? கோவேறு கழுதையில ஏற்று. 38 வாசிங்க அதுலயே. அப்படியே ஆசாரியனாகிய சாலேக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் பிரேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி. யார் ஏற்றினாங்க? கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி. கோவேறு கழுதை என்பது ராஜாக்கள் ஏறி செல்கின்ற கழுதை. ஒரு விலங்கு. ஆமே. இப்ப இயேசு ராஜாக்கள் ஏறி செல்லுகிற வாகனத்தை தேர்ந்தெடுக்கல, கழுதையை தேர்ந்தெடுக்கல, சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற ஒரு கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். நான் சாதாரணமானவனா இருக்கலாம், ஆனா நான் நினைச்சது உங்களை ஒன்னேத்தாப்பா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கலாம், ஆனால் அவர் இருக்காரு இவர் இருக்காரு, என்னையாண்டவர் நீதான்ப்பா எனக்கு தேவை, எனக்கு நான் திக்குவாய் மந்தனாகவும் உள்ளவன், நீதான் எனக்கு தேவை, நீதான் எனக்கு தேவை, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் பயந்தாங்கோலி, நீதான் எனக்கு தேவை. யாரு? கிதியோன். நீதான் எனக்கு தேவை ஆண்டவர். அதனால நான் பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மேல் பவனி வர விரும்புகிறார், நம்மேல் ஏறி வர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். குதிரையில வந்தா எதற்காக வருகிறார்கள்? யுத்தத்திற்காக வருவார்கள், போர் செய்வதற்கு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, போர் செய்வதற்காக வரல, சமாதானத்தை. அதனால கழுதையை தேர்ந்தெடுக்க, சமாதானம். யுத்தம் செய்வதற்காக வரவில்லை. மனுஷர்களுக்கான ராஜாவாக வரல, தேவ ராஜாவாக, தேவ குமாரனாக, ரட்சிப்பின் ராஜாவாக வந்திருக்கிறார். லேலுயா, லேலுயா. அரசர்களை எல்லாரும் எளிதாக சந்திக்க முடியாது. குதிரையில வரக்கூடிய அரசரை பக்கத்துல போய் எல்லாரும் ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது. அவர் தனியா குதிரையில போறாருன்னா தனியா போவார். நான் ஏசு அப்படி இல்லை, கழுதையின் மேல எல்லா மக்களும் வந்து சேரும்படியாக, எல்லா மக்களும் அவரை தொடும்படியாக, எல்லா மக்களும் அவரை பார்த்து பேசும்படியாக அவர் கழுதையை தேர்ந்தெடுத்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவர் கழுதையை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கோவேறு கழுதையின் மேலே ஏறி வந்தார் அப்படின்னாங்க. இல்ல, அவர் சாதாரண கழுதையில தான் ஏறுது. எந்த இடத்திலும் இயேசு கோவேறு கழுதையின் மேல ஏறுறதாக 4 சுவிசேஷத்திலும் இல்லை. அதனால அவர் ராஜ குணத்தை, ராஜ கணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் சாதாரண மனிதனாக, சமாதானத்தின் தூதுவராக, சாலேமின் ராஜாவாக என்ன செய்றாரு? அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள, எருசலேம் நகருக்குள்ள வருகிறார். இல்லையா? கழுதை குட்டியை தேர்ந்தெடுக்கிறார், கழுதையை தேர்ந்தெடுக்கிறார், கழுதை குட்டியை கழுதையை தேர்ந்தெடுத்தது தாழ்மையின் அடையாளம். 2வது காரியம், கழுதை குட்டியில ஏறினது தீர்க்க தரிசன நிறைவேற்றம். 3வது, அவர் தன்னை அந்த தேவாலயத்தை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்தது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? மரிக்க வேண்டும் என்பதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக அல்ல, பாவத்திற்கு மரித்து நாம் பரலோக ராஜ்யத்தில நுழைய வேண்டும் என்பதற்காக அவர் தேவாலய பாதையை, நகர பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ முக்கியம், என்னுடைய கைகளில் குருத்தோலையை பிடிப்பது அல்ல, அது எங்க பிடிக்கணும்? பரலோகத்துல பிடிக்கப்படுவதாக இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குருத்தோலை கொடுத்தா போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிடலாம், அது முக்கியம் இல்லை. நாங்க பவனி போக போறோம் சொன்னா நீங்க எல்லாருமே ஒரே நேரத்துக்கு வந்துருவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட 4 பேர் சேர்த்துக்கலாம், பக்கத்துல நீ வா சேர்த்துக்கலாம்.
அதுலயும் அந்த எனக்கும் நல்ல ஒரு பெரிய குருத்து கொடுப்பாங்க, நல்ல ராஜா மாதிரி நான் நடுவில் வரலாம், கதவு மேல ஏற்றி உட்கார வச்சிருவாங்க, சந்தோஷமா வரலாம், பெரிய கணம் இருக்கும் பாருங்க. அது இல்லை, அந்த தாழ்மையை விரும்புகிறார். நம்ம கையில குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுல சிலுவை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. அந்த சிலுவையை அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்வதுதான் முக்கியம். அவன் குருத்தோலையில சிலுவை செஞ்சு கடைசியில ஈஸ்டருக்கு முன்னாடி அந்த என்னது சாம்பல் புதன் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த குருத்தோலையை பூரா கொடுத்துருவாங்க. அது காஞ்சிருக்கும், போய் கொடுத்துருவாங்க. அதை பூரா எரிச்சு அதுல சாம்பல் வரும், அந்த சாம்பலை பூசி விடுவாங்க. அதுக்காக கொடுக்கப்படுகின்ற ஓலை குருத்தோலை அல்ல, நம்பர் 1. 2வது, அந்த குருத்தோலை தென்னை ஓலையும் அல்ல. ஒரிஜினல் குருத்தோலை நீங்க ஞாயிறு கொண்டாடுறோம் சொன்னா பனை ஓலையை தான் முடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு அது சாத்தியமும் அல்ல. இல்லையா? நீ பனை ஓலை பனையை போல செழித்து இருக்கணும். அதனால இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது நமக்கு எதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார், குருத்துக்களை பிடித்து கொண்டு செல்வதை அல்ல, நான் பரலோகத்திலே கைகளிலே குருத்தோலை ஏந்தினவனாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது, இப்போ வாழுகின்ற பொழுது என் சிலுவையை சுமந்து கொண்டு நான் அவரை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு பவனியும் ஒவ்வொரு குருத்தும் பணமரத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும், என் சிலுவையை நான் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னே பவனி செல்ல வேண்டும். ஓசனா ஓசனா என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். கர்த்தர் அதை நம் மத்தியில எதிர்பார்க்கிறார். பாடுகளை நினைத்து பாருங்க. அடுத்து வந்துருச்சு பாடு, வரிசையா பாடுகள் படப்போகிறார். அவருக்கு தெரியும் பாடுகள் படப்போகிறார். அவர் நினைச்சிருந்தானா பாதையை மாற்றி இருக்கலாம். அவர் ஒப்பு கொடுக்க தரிசனம் நிறைவேறணும், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறணும். டக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், நைஸா டக்கு அங்கிட்டு ஓடிடுவோம். இதான் சான்ஸ் எல்லாம் பார்க்கல, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு பார்க்கல. இந்த பக்கம் கூட்டம் நிறைய இருக்குது, யார் அதிகமா கத்துறாங்க, யார் அதிகமா கூப்பிடுறாங்க, யார் அதிகமா சொல்றாங்க, அந்த பக்கம் சாஞ்சிருவோம்னு சாயல. கொண்ட நோக்கத்துல கரெக்டா இருங்க. நான் இந்த உலகத்துக்கு ராஜா இல்லை, நான் பரலோகத்தின் தேவன், நான் ரட்சிப்பின் ராஜா. அதுதான் என்னுடைய நோக்கம், அதற்காகவே வந்தேன். அதை நம்ம மனசுல வைப்போம். குருத்தோலை பிடிப்பதோ குருத்தோலையை ஏந்தி கொண்டு பவனி செல்வதோ முக்கியமல்ல. இயேசுவை நம்முடைய இருதயத்துல ஏற்றி அவர் நம் பாடுகளை சிலுவையாக சுமந்து அவருக்கு பின்னாடி போய் பரலோகத்தில் அந்த குருத்தோலையை நாம் என்ன செய்யணும், பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம்.